வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நாம் தொடர்ந்து வைநாசிக நட்சத்திரத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது உத்திரம் நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம பார்க்குறது எல்லாமே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிகமாக வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கான கோவிலை பார்க்குறோம். அதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆகையினால நீங்கள் பதிவை நல்லா கவனித்து கேட்டால் தான் உங்களுக்கு விஷயம் புரியும். என்ன அப்படின்னா, நான் இப்போ உத்திர நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரம் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுங்க. இவங்க பரிகாரத்துக்கு உத்திர நட்சத்திரத்தை அன்றைக்கி போகக்கூடாது. எந்த நட்சத்திரம் உங்களுக்கு வைநாசிகமாக வருதோ அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி தான் கோவிலுக்கு பரிகாரத்துக்கு போகணும். உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமாக எந்த நட்சத்திரம் வருதோ அந்த கிழமையை காலண்டரில் குறித்து வச்சுக்கிட்டு அன்னைக்கு போகணும். உதாரணத்துக்கு இப்போது உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானோடது. இந்த உத்திர நட்சத்திரத்தில் எந்த ஜாதகர் பிறந்திருந்தாலும், ஜாதகரோ ஜாதகியோ யாரோ ஒரு ஜீவன் உதயமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது சந்திர பகவான் உத்திர நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது யார் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு இந்த உத்திர நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக ஜோதிட ரீதியாக கணிக்கப்படும். அவங்களுக்கு இதுதான் ஜென்ம நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு பிறந்த அனைத்து ஜாதகருக்கும் உத்திர நட்சத்திரத்திலேருந்து எண்ணி வரக்கூடிய 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். இந்த வைநாசிக நட்சத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மனதையும் உடலையும் வதைக்கும். அதாவது வதை செய்யும். அவனால் நான் படாத பாடுபடுறேன்டா அப்படின்னு சொல்கிறீங்கள, இல்லை இது அவனால் நான் பெரிய சித்திரவதையை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கள, அந்த பிரச்சனையெல்லாம், அந்த சித்திரவதையெல்லாம் நீங்கள் யாரால் அனுபவிக்கிறீங்களோ அவரோட நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கான வைநாசிக நட்சத்திரத்தில் அந்த ஜாதகர் பிறந்திருப்பார். அதாவது உங்கள் நட்சத்திரம் உத்திரம்னா அவரோட நட்சத்திரம், நீங்கள் யாரால் பாதிக்கப்படுறீங்களோ அவரோட நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கும். அதாவது ராகு பகவானின் நட்சத்திரமாக இருக்கும். ஆக ஒரு ஜாதகருக்கு 27 நட்சத்திரம் வான வீதியில். இந்த 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு. ஒரு ஜாதகர் பிறந்துட்டால் அந்த நட்சத்திரத்துலேருந்து அந்த ஜாதகர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரோ, ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால், ஜென்மம் அப்படிங்கிறது நீங்கள் பிறந்த நட்சத்திரம். அதனால தான் கோயிலில் போய் அர்ச்சனை கொடுத்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் என்னப்பா அப்படின்னு குருக்கள் கேட்பார். உங்கள் நட்சத்திரத்தை நீங்கள் சொல்லுவீங்க. அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள்னு இருக்குது, தீமை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள்னு இருக்குது. இந்த நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்களை விட்டுருவோம். தீமை செய்யக்கூடிய நட்சத்திரத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 1, 3, 5, 7 இந்த நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தீமை செய்யும். இதில் ஒரு பெரிய கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 22வது நட்சத்திரம் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமாக வரும். 27 நட்சத்திரத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் எண்ணி வரும்போது 22வது நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் வருதோ அது உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரம். வைநாசிக நட்சத்திரம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய நட்சத்திரம். பொதுவாகவே இந்த ஜாதகர் அதை யார் பிறக்கிறாங்களோ அவங்கள ஏன் பழி வாங்குது அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தோட வேலையை என்னன்னா சந்திரனை பழி வாங்குறது தான். அதாவது சந்திரன் போய் அந்த என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 22வது நட்சத்திரத்துலேருந்து இது 7வது நட்சத்திரத்தில் அமரும்போது தான் அது சந்திரன் அமர்ந்த வீட்டுக்கு 22வது நட்சத்திரமாக வரும். அதாவது சந்திரன் நின்ன நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமாக வரும். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நட்சத்திரத்து மேலே உள்ள கோபத்தை ஜாதகர் மேலே காட்டும். இதுதான் விதி. இப்போது அந்த நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களையெல்லாம் அது வதை பண்ணும். ஏன்னா இந்த 22வது நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமாக வந்துடும் இந்த ஜென்ம நட்சத்திரம், அதாவது உத்திர நட்சத்திரம். உத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். பொதுவாகவே காலச்சக்கரத்தில் சூரியனுக்கும் ராகுக்கும் பகை. நட்பு கிரகங்களாக அது நட்சத்திரத்தில் பிரச்சனை உண்டு பண்ணால் கூட சமாளிச்சிடலாம். ஆனால் காலபுருஷ தத்துவப்படி ஜென்ம எதிரிகளான சூரியனுக்கும் ராகுக்கும் ஜென்ம எதிரிகள். இவங்க 2 பேரோட நட்சத்திரமும் பகை பெறும்போது அது ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தும் ஜாதகருக்கு. இதிலும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்துட்டு
அது 22வது வைநாசிக நட்சத்திரத்தில் ராகு நின்று திசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கர்ண கொடூரமாக இருக்கும் அவங்க வாழ்க்கை. அவங்கள உட்கார வச்சு அவங்க மனசுல உள்ளதெல்லாம் சொன்னோம்னா ஒரு நாள் பத்தாது, 2 நாள் பத்தாது. அவங்க பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி கண்ணுலேருந்து தண்ணி தாரையாக ஊற்றிக்கிட்டு இருக்கும். அவ்வளோ இருக்கும் அவங்க மனசுக்குள்ளே புழுக்கம். அதை அவ்வளோ வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க. இது இன்னொரு இதயம் இருந்தால் அது ஃபுல்லாகவும் வச்சுருப்பாங்க. அந்த இதயம் எவ்வளோ தாங்குமோ அவ்வளோதான் வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க, தன்னோட துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையையும். அதுலேயும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதுலேருந்து 14வது நட்சத்திரத்து ஜாதகரை திருமணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட பிரச்சனை மனப்பிரச்சனை ரொம்ப கர்ண கொடூரமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 14வது நட்சத்திரம் தாராபலனில் 5வது நட்சத்திரமாக வரும். பாருங்கள், இயற்கையாகவே 1, 3, 5, 7 பாதகத்தை செய்யும். இவங்க என்ன அதை பொருத்தம் பார்த்துருப்பாங்க அப்படின்னா, இந்த 14வது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சமசப்தத்தில் போய் நிற்கும், அதாவது 7வது ராசியில் போய் நிற்கும். அப்போ ராசி பொருத்தத்தில் அதை கண்டுக்க மாட்டாங்க, பரவாயில்ல அப்படின்னு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த 14வது நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ண கணவனுக்கும் மனைவிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. கணவனுக்கு எதிரியாக மனைவி செயல்படுவாங்க, மனைவிக்கு எதிராக, அதாவது இவங்க யதார்த்தமாக அது ஒரு நல்லது செஞ்சால் கூட அது அவங்களுக்கு எதிராக தான் போய் நிற்கும். இவங்க நல்லதாக நம்ம கணவருக்காக செய்வாங்க, பட் அது அந்த கணவருக்கு பாதகத்தை உண்டு பண்ணும். கணவர் அதே போல் மனைவிக்கு செஞ்சால் அது மனைவிக்கு பாதகத்தை உண்டு பண்ணும். அப்போ இயற்கையோட போராட்டத்தையும் சூழலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரிய வரும். சரி, நம்ம இப்போ அதுக்குள்ளே போனோன்னா பதிவு ரொம்ப பெருசாக போகும். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்து அவங்களோட லைஃப் பார்ட்னர் கணவனோ மனைவியாக இருந்தால் பெண் ஜாதகமாக இருந்தால் ஆணை குறிச்சிக்கோ, ஆண் ஜாதகமாக பெண்ணை குறிச்சிக்கோங்க. இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நண்பர்களை தேர்வு செய்யும்போது ஆண் நண்பராக இருந்தாலும் பெண் நண்பராக இருந்தாலும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களை தேர்வு செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க தான் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்த போகிறாங்கன்றது விஷயம். 2வது, உங்களுக்கு அவங்க தான் நண்பர்களாக வந்து சேருவாங்க. வந்து சேர்ந்து உங்களை மாதிரி உண்டா அப்படிம்பாங்க. இல்லை நீங்கள் அவங்கள இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிடையாது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அவங்களால உங்களுக்கு பெரும் பிரச்சனையும் பேரழிவும் துன்பம் துயரம் எல்லாமே அவங்களால தான் ஏற்படும். இதில் பார்ட்னர்ஷிப் சேர போனீங்க, ஒரு பார்ட்னராக சேர்ந்து ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணணும், ஏதோ ஒன்று நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களை சேர்த்துக்காதீங்க. கண்டிப்பாக அது உங்களை பேரழிவில் கொண்டு விட்டுரும். உங்களோட பொருளாதாரம் பெரும் அளவுக்கு பாதிக்கப்படும், அவங்களால் நீங்கள் பெரு அளவுக்கு பாதிக்கப்படுவீங்க. 2வது, உங்களுக்கு சுவாச பாதையில் பிரச்சனைகள், வீசிங், ஆஸ்துமா, மூச்சு விடுறதில் சிரமம், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அந்த நட்சத்திரத்தில் ராகு நின்று திசை நடத்தினாலும் புத்தி நடத்தினாலும் கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஏற்படும். ஏன் அப்படின்னா ராகுவோட வேலையே மூச்சு, ராகுனாலே மூச்சு. பொதுவாகவே நீங்கள் இந்த பாம்பை பாருங்களேன், அதை நீங்கள் அடிக்க போனீங்கன்னா சீரும்போது என்ன ஆகணும், தன்னோட மூச்சை வெளியில் சல்லுன்னு அடிக்கும், மூச்சை தான் விஷுன்னு அடிக்கும். அதனுடைய மூச்சு காற்றை எந்த அளவுக்கு பம்ப் பண்ணி ஃபோர்ஸாக நம்ம மேலே தள்ள முடியுமோ அது மாதிரி அந்த பாம்பு வந்து விஷுன்னு அடிக்குதுன்னா அந்த மூச்சை தான் அது குறிக்கும் ராகு பகவான். ஆகையினால் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு பகவான் வந்து திருவாதிரை 4ஆம் பாதத்தில் நின்று திசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ராகு பகவான் திசையில் புத்தியில் கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஏற்படும். அப்படி இல்லைன்னா சனி பகவான் புத்தியில் உங்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு பண்ணும். அதாவது ராகு திசையில் சனி பகவான் புத்தியில் இந்த பிரச்சனை உண்டு பண்ணும். ஆக ராகு ஏதோ ஒன்று உங்களுக்கு உயிர்காரகத்தில் கை வச்சார்னா பொருளாதாரத்தில் உங்களை கை வைக்க மாட்டார், பொருளாதாரத்தில் கை வச்சார்னா உயிர்காரகத்துவத்தில் கை வைக்க மாட்டார். ஆனால் ஏதோ ஒன்று பொருளாதாரம்னா என்ன, உடம்பு சரியில்லை, நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் சேர்றீங்க, உங்கள் பொருளாதாரத்தெல்லாம் எப்படியா இருந்தாலும் பணம் காசு எல்லாம் இழந்து தானே அங்கேருந்து நீங்கள் ரிமூவ் ஆகி வர முடியும். அந்த மாதிரி பண்ணிடுவார். உங்கள் உடம்பில் ஒன்றும் கை வைக்கல அப்படின்னா உடம்பை காப்பாற்றி கொண்டு வந்துடுறாரு. உங்கள் உடம்பில் நோயை காப்பாற்ற முடியாத கண்டிஷனுக்கு வச்சாருன்னா பொருளாதாரத்தை வச்சுருப்பார். ஏதோ ஒன்று கண்டிப்பாக அவர் அதனுடைய திசாபத்தில் செய்யாமல் போகாது. இதுக்கு விதிவிலக்கெலாம் இருக்குது, பார்ப்போம். அதே போல் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களோட அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ திருவாதிரை நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அவங்களால பெரும் பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். அவங்களால படாத பாடுபட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அவங்க தானே உங்களை விதைக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க நட்சத்திரத்துக்கு நீங்கள் விதை நட்சத்திரம் தானே. அவங்களோட நட்சத்திரம் திருவாதிரைனா நீங்கள் அதுக்கு 7வது நட்சத்திரம். அப்போ அவங்க தான் உங்களே விதைப்படுத்துவாங்க, அவங்க தான் உங்களை சித்திரவதை பண்ணுவாங்க.
அப்போ அதுக்கு அவங்க காரணம் ஆகணும். ஏன்னா கிரகங்கள் அப்படி தான், யாரோ ஒரு ஆள் மூலியமாக தானே ஒருத்தரை சித்திரவதை பண்ண முடியும். கிரகங்கள் நேராக வந்து எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அதனால் வந்து இதெல்லாம் காலச்சூழலில் உண்டாகிறது தான். அப்போது உங்களோட அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் நின்னாலோ, இல்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருந்தாலோ கண்டிப்பாக அவங்களால உங்களுக்கு காலப்பகை ஏற்படும். அதே போல் உங்களோட உடன்பிறப்பு அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை அண்ணன் தம்பியாக இருக்கலாம், இவங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு இதே பிரச்சனை ஏற்படும். அண்ணன் தம்பியாலேயோ அக்கா தங்கச்சியாலோ மன உளைச்சல், பண இழப்பு, அவங்களால உடம்புக்கு பாதிப்பு வர்றது, இல்லை அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் நடந்து அதனால் பொருளாதார இழப்பு, இந்த மாதிரிலாம் தொந்தரவுகள் ஏற்படும். இதையெல்லாம் கூட நீங்கள் சமாளித்து ஏதோ உங்களோட ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் உங்களுக்கு யோகாதிபதி நல்ல முறையில் இருந்தாலோ, அல்லது கருணநாதன் நல்ல வலுவாக இருந்தாலோ, இதெல்லாம் சமாளித்து நீங்கள் வந்தாலும் கூட உங்களுடைய கர்மா லேசாக இருந்ததுன்னா, அதாவது பூர்வ புண்ணியம் நல்லா இருந்துச்சுன்னா மேலோட்டமாக ஒரு தூவானம் போல் தூவிட்டு போயிடும் சின்ன நஷ்டத்தோட. உங்களோட கர்மா நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு வலுவாக இருந்து, உங்களோட கர்மா தீராத பட்சத்தில் வலுவாக இருந்து நீங்கள் பிறந்திருந்து இந்த கர்மத்தெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை வாரிசு கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் பிறக்கும். பையன் பிறந்தாலும் பொண்ணு பிறந்தாலும் திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் அந்த ஜாதகம் பிறப்பார். இது நட்சத்திரத்தில், அதாவது சந்திரன் பயணிக்கும் போது பிறந்தால் கூட உங்களுக்கு 50% பாதிப்பை தான் கொடுக்கும். ஆனால் இதுவே லக்கண புள்ளியாக விழுந்துருச்சு அப்படின்னா, அதாவது திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் லக்கண புள்ளியாக விழுந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்க தான் உங்களுக்கு சித்திரவதையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்க போகுது அப்படின்றது அர்த்தம். ஏன்னா அந்த குழந்தைங்க மூலியமாக தான் நீங்கள் இந்த கர்மாவை கழிச்சு ஆகணும். அப்போது அதுங்க உங்களுக்கு எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் மனதையும் உடலையும் வருந்த செய்கிற மாதிரி செயல்படுவாங்க. நீங்கள் அந்த குழந்தைங்களை நினச்சி வருந்தி அதனால் உங்கள் மனமும் உடலும் சோர்வடைஞ்சு தளராத ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இது ஒரு பக்கம், இதெல்லாம் கூட சமாளிச்சிடலாம். இந்த கணவனாகட்டும் ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண் பார்க்கும்போது, இல்லை பெண் ஜாதகமாக இருந்தால் ஆணை பார்க்கும்போது, ஆண் ஜாதகத்தை இணைக்கும்போது ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மெயினாக இந்த உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு, அதாவது உத்திர நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் என்னான்னு பார்ப்பார், 7வது நட்சத்திரம் என்னான்னு பார்ப்பார். 22வது நட்சத்திரம் திருவாதிரை, 7வது நட்சத்திரம் கேட்டை. அப்போ இந்த 2 நட்சத்திரத்தையும் இணைக்க மாட்டார். யாருக்கு? உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கேட்டை நட்சத்திரத்தையும் இணைக்க மாட்டார். வைநாசிக நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தையும் இணைக்க மாட்டார். கேட்டை நட்சத்திரமான வதை நட்சத்திரத்தையும் இணைக்க மாட்டார். ஏன் அப்படின்னா 22வது நட்சத்திரத்துக்கு தான் உங்கள் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், வதை நட்சத்திரம். ஆனால் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு வதை நட்சத்திரம். அதனால் நல்ல கற்றறிந்த ஜோதிட வித்வான்கள் யாரும் இணைக்க மாட்டாங்க. நல்ல புகழ்பெற்ற இல்லை நல்ல ஞானம், விஷய ஞானம் உள்ள ஜோதிடர்கள் இந்த ஜாதகத்தை அவாய்ட் பண்ணிடுவாங்க. சரி, விதி வலியதுன்னு ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் இல்லை, பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா அது சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் காப்பாற்றப்பட்டுருவீங்க. இது இல்லாமல் விதி வலியது கால கொடுமைன்னு இருக்குல்ல, இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணுறது, காதல் திருமணம் பண்ணுறது, இதெல்லாம் ஏன் அப்படி ஏற்படுதுன்னா இவன் இந்த பெண்ணால் இல்லை இந்த பெண் இந்த பையனால் சித்திரவதையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டளை. ஒரு பையன் உத்திர நட்சத்திரம் அல்லது பொண்ணு உத்திர நட்சத்திரம் அப்படின்னா திருமண பந்தத்தில், அதாவது லவ் மேரேஜ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? காதலிக்கும் போது உன் ஜாதகத்தை காட்டு, என் ஜாதகத்தை பார்ப்போம், ஒரு ஐயரை வச்சு பேசி முடிப்போம், இது 2 ஜாதகம் பொருந்துதா, அதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ணுவோம் அப்படின்னா பண்ணுவாங்க. அது இயற்கையானது. அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாலுங்கிற மாதிரி காதல் பண்ணிடுவாங்க. காதல் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல், ஏன்னா இங்கே அப்பா அம்மா சம்மதம் இல்லை அப்படின்னாலே அங்கே வதை நட்சத்திரம் வேலை செய்து, வைநாசிக நட்சத்திரம் வேலை செய்துன்னு அர்த்தம். ஏன்னா அப்பா அம்மாவுக்கும் அந்த நட்சத்திரம் இருந்துன்னா அவங்களும் இதை ஒத்துக்க மாட்டாங்க, உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுவாங்க. அவங்க செயல்படாத கண்டிஷனில் அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் பிற்காலத்தில் இதை அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறது விஷயம். ஆகையினால இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ திருமணம் கல்யாணம் பண்ணிடுறாங்க, போய் கோயிலில் வச்சு தாலி கட்டிடுறான், இல்லை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுறான் பையனோ பொண்ணோ, இல்லை இது ஏதோ புரட்சிகரமான திருமணம்ன்ட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்க, எதுவுமே பார்க்காம. இது என்ன ஆகும் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு எவ்வளோ நாளைக்கு அவங்க ரன் பண்ண முடியுமோ ரன் பண்ணுவாங்க. அது இல்லாத போது அப்போ தான் இந்த வதை நட்சத்திரமும் வைநாசிக நட்சத்திரமும் ஒருத்தர் வேலை செய்யும். அவர் மேலே, அதாவது ஜாதகர் எந்த ஜாதகரை
உத்திரத்தில் பிறந்தாலும் அவர் வந்து வைநாசிக நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகரை குற்றம் சாட்டுவார். அவங்க வதை நட்சத்திரத்து, அதாவது அந்த நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்துக்காரங்களை குற்றம் சாட்டுவாங்க. கணவன் மனைக்குள்ளே சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு இந்த மாதிரிலாம் நடக்கும். இதில் பெரிய காலக்கொடுமை ஒன்று என்ன விஷயம் அப்படின்னா, பையனோட நட்சத்திரத்துக்கு 14வது நட்சத்திரமாக பொண்ணோட நட்சத்திரம் வந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதுவும் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கொண்டு போகும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பையனோட நட்சத்திரம் உத்திரம்னா பொண்ணோட நட்சத்திரம் பார்த்துக்குங்க. பொண்ணோட நட்சத்திரம் மூலமாகவோ அல்லது புரட்டாதியாகவோ அல்லது திருவாதிரையாகவோ இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுத்தாது. கோர்ட்டு கேஸு பிரிவினை இதில் கொண்டு போய் நிப்பாட்டிடும். இதில் உங்களோட யோகாதிபதியோ அவயோகியம், உங்களோட யோகாதிபதி அல்ல உங்களோட பாக்கியாதிபதி, பஞ்சமாதிபதி, லக்கணாதிபதிலாம் சப்போர்ட்டாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இதையெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி ஒரு இணக்கமாக வச்சுருக்கும். கணவன் மனைவி இணக்கமாக வச்சுருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணி வச்சுருக்கும். குழந்தைங்க சொன்னேன் இல்லையா, இந்த உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு 22வது நட்சத்திரமான திருவாதிரையில் குழந்தைங்க லக்கண புள்ளியாகி விழுந்தாலோ அல்ல ராசியாகி சந்திரன் அதில் பயணிக்கும்போது பிறந்தாலோ அப்பா பேச்சோ அதான் இந்த உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் அந்த ஜாதகருக்கும் பிறந்த குழந்தைக்கும் கண்டிப்பாக எதிரும் புதிருமாக தான் இருக்கும். அப்பாவாக இருந்ததுன்னா போப்பான்ட்டு போயிடும். பையனாக இருந்தால் போப்பா உன் வேலையை பார்த்துட்டு போப்பா அப்படின்றான். பொண்ணாக இருந்தால் அப்பாவுக்கு என்னெல்லாம் வேதனை கொடுக்க முடியுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக செய்யும். ஏன்னா அது செய்கிற செயல்பாட்டில் தானே இவர் அந்த வருந்தி உடலும் மனமும் வருந்தும். அந்த மாதிரிலாம் அந்த பெண் ஜாதகம் வேலை செய்யும். அதாவது திருவாதிரையில் பிறந்த குழந்தையோட ஜாதகம் வேலை செய்யும். இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனோட நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். அப்போது இந்த உத்திர நட்சத்திரத்து ஜாதகரை திருவாதிரையில் உள்ள கிரகங்கள் நசுக்கும். திருவாதிரையிலேயோ திருவாதிரை 1ஆம் பாதம் விட்டுருங்க, 2ஆம் பாதம் விட்டுருங்க, 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இது ரெண்டுலேயும் ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் உட்காந்து திசை புத்தி நடத்தினாலும் அல்லது உத்திர நட்சத்திரத்திலேயே ராகு பகவான் வந்து அமர்ந்து தசாபுத்தி நடத்தினாலும் அல்லது 14வது நட்சத்திரமான புரட்டாதியில் நின்று ராகு பகவானோ சனி பகவானோ இல்லை லக்கண அவயோகியோ லக்கண பாவியோ இல்லை லக்கண மாரகரோ அல்லது ராகு கேது இவங்க உட்காந்து திசாபுத்தி நடத்தினாலும் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணும். இவங்க பெருசாக அரசாங்க எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அரசாங்கத்துக்கும் இவங்களுக்கும் ஒத்தே போகாது. இவங்க அரசாங்கத்தால் அதாவது போலீஸால் தண்டிக்கப்படக்கூடிய காலகட்டம் கூட வந்து சேர்ந்துடும். ஏன்னா இந்த ராகுவோட வேலையை இந்த நட்சத்திரத்துக்காரங்களை பழி வாங்குறது தான். ஆனால் இந்த ராகு வந்து அதோட நட்சத்திரமான 3 நட்சத்திரத்தில் சுவாதி சதயம் இதில் நின்று திசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு பாதிப்பை உண்டு பண்ணாது. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு காரகத்துவத்தில் உள்ள நட்சத்திரங்கள். இது 22வது நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இந்த காரகத்துவம் பொருந்தும். அதனுடைய அடுத்த 2 நட்சத்திரமான சுவாதியும் சதயமும் இந்த அளவுக்கு பாதிப்பை உண்டு பண்ணாது. ஏன்னா சுவாதி அப்படிங்கிறது உத்திரத்துக்கு 4வது நட்சத்திரம், சேமத்தாரையாக தான் வரும். அது அடுத்து சதயத்தை பார்த்திங்கன்னா 13வது நட்சத்திரமாக வரும். 13ல் 9 கழிச்சிட்டிங்கன்னா பாக்கி 4, அங்கேயும் அது சேமத்தாரையாக தான் வரும். அதுவும் நன்மையை தான் செய்யும். இப்படி பல விஷயங்களும் ரகசியங்களும் உள்ளது தான் ஜோதிட நுணுக்கங்கள். ஆகையினால் நீங்கள் ராகுவோட அடுத்த 2 நட்சத்திரத்துலேயும் கிரகங்கள் பயணிக்குதே, அப்போ நமக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படாது. ஆனாலும் அந்த ராகுவோட நட்சத்திரத்தில் லக்கண அவயோகியோ மாரகாதிபதியோ பாதகாதிபதியோ பயணிக்கும்போது கோச்சாரத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளையும் பெரும் பாதிப்புகளையும் அதை உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல் இந்த ராகு கேதுவோட திசாபத்தி வந்துச்சுன்னா நீங்கள் அரசு வேலையிலேயோ அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்திலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு சில சிக்கல்களையும் சில வம்பு வழக்குகளையும் இல்லை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுற லெவலுக்கு கூட இந்த ராகு கொண்டாந்து விட்டுரும். சரி, எல்லாம் வாஸ்தவம் தான், இதுக்கெல்லாம் விமோச்சனமே இல்லையா, எல்லாம் இருக்குது, எல்லாம் நடக்குது, இதுக்கெல்லாம் விமோச்சனம் இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரமே இல்லையானா இருக்குது. ஏன்னா இரவு இருட்டுன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக பகல்னு ஒன்று உண்டு. இருட்டை வெளிச்சமாக்கக்கூடிய எவ்வளோதோ விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு சின்ன தீபத்தை ஏற்றி வச்சா கூட அந்த இருட்டானது வெளிச்சமாயிரும். சரி, உங்களுடைய வாழ்க்கைங்கிற ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சம் வேணும்னா அதுக்கு கோவில்லாம் இருக்குது, பரிகார கோவில்கள்லாம் இருக்குது. நீங்கள் கோவிலில் போய் இன்னும் பரிகாரம்லாம் பெருசாக ஒன்றும் யாகம்லாம் வளர்க்க வேண்டியதில்லை. நீங்கள் கோவிலில் போய் காலடி எடுத்து வச்சு
அர்ப்பணிப்பு உணர்வோடு கடவுளை வணங்கும்போது கண்டிப்பாக இந்த தோஷத்துலேருந்து நீங்கள் விடுபடலாம். கடவுள் அப்படிங்கிறது அந்த கோவிலில் பஞ்சபூத சக்தியை உள்ளடக்கியது தான் ஒரு கோவில். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பஞ்சபூத சக்திகள் கிடைக்கும். உங்களோட நெகட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு போய் அங்கே கழிச்சிட்டு அங்கே உள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்கள் உடம்புல ஏற்றிக்கிட்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த கோவிலெலாம் கொடுக்கறது. எல்லா கோவிலில் தான் சிவபெருமான் இருக்கார், பார்வதி இருக்காங்க. ஏன் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னா, ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு உடம்புக்கு தேவையான பஞ்சபூத சக்திகள் பிரித்து எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் முனிவர்கள், பெரிய பெரிய வித்வான்கள், ஆராய்ச்சியாளர்கள்லாம் அனுபவித்து தான் இந்த பரிகாரத்தை சொல்கிறாங்க. அதன் வழி தான் நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன். என்னோடய பதிவு என்ன அப்படின்னா, நீங்கள் பெரும்பாலும் ஜோதிடர்கள் இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலோட ரூட்டு, அங்கே எப்படி போகணும் அப்படிங்கிறத விலாவரியாக கொடுக்கறது தான் என்னோடய நோக்கம். நீங்கள் தடுமாறக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கமே. சரி, இந்த தோஷம் அதாவது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வைநாசிக நட்சத்திரமாக வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். பெரும்பாலும் யாருமே ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு கோவிலுக்கு போவீங்க. அதுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன், ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு எந்த கோவிலுக்கு போகணுன்னு. இப்போ நம்ம கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய வைநாசிக நட்சத்திரத்துக்கு போய் நீங்கள் பரிகாரம் பண்ணணும். அதாவது உங்களுக்கு எவன் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கானோ அவன் வீட்டுக்கு போய் வெத்தலை பாக்கு பால் பழம்லாம் வச்சு கொடுத்து, ஒரு தாம்பாளத்தில் வச்சு கொடுத்து, அவன் காலில் விழுந்து, அப்பா என்னை தொந்தரவு பண்ணாத, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எப்படி ஒரு மனிதன் சொன்னால் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இது அந்த ஒரு பரிகாரம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது. உங்களுடைய வைநாசிக நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். அதாவது திருவாதிரை நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள் காலண்டரில், அதை குறித்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் நடக்கும்போது நீங்கள் கோயிலில் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. நான் ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு சூட்சம ரகசியத்தை சொல்லிக்கிட்டே வருவேன். அந்த வகையில் கரெக்டாக திருவாதிரை நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பாருங்கள். அதில் 4ஆம் பாதம் எந்த டயத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த டயத்தில் நீங்கள் கோவிலில் இருந்தீங்கன்னா மிகச்சிறந்த யோக பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்போது நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி முதல்ல ஒரு விளக்கேற்றுங்க. எப்படி ஏற்றுறீங்க? நான் இந்த மாதிரி பரிகாரத்துக்காக என்னோடய வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆகணும், அதனால் நான் இந்த கோயிலுக்கு போகிறேன், எனக்கு நீ கூடயே எனக்கு வழிகாட்டி என்னை ஆசீர்வதிக்கணும் தாயே அப்படின்னு. ஆண் தெய்வமாக இருந்தால் ஐயாவை வணங்குங்க, பெண் தெய்வமாக இருந்தால் அம்பாவை வணங்குங்க. நீங்கள் வீட்டிலே வணங்கலாம். வீட்டிலே வணங்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒரு தாம்பாளத்தில் வச்சு அங்கே ஒரு விளக்கேற்றி 2 பத்தியை கொளுத்தி வச்சு, நான் போயிட்டு வரேன், எனக்கு நீங்கள் வழி துணையாக வரணுன்னு மனமுருக குலதெய்வத்திட்ட வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு நீங்கள் நான் சொல்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எந்த கோவில் அப்படின்னா, சென்னை தாம்பரத்தில் உள்ள சோமங்கலம் கிராமத்தில் உள்ள சோமநாதீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. பழமையான சிவன் கோவில். இது சந்திர பரிகார ஸ்தலமாகவே செயல்படுது. நம்ம இப்போது சந்திரனுக்கு போகலை, நம்ம சிவனையும் பார்வதியும் பார்த்து அவங்கள்ட்ட நம்ம தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக போகிறோம். சந்திர பரிகார ஸ்தலமாக இருந்தாலும் நம்ம போகிறது அம்பாளையும் சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசிக்க போகிறோம். அப்போது நீங்கள் சந்திர தோஷம் இருந்தாலும் அங்கே நிவர்த்தி ஆகிடும். இந்த வைநாசிக தோஷத்தையும் நீங்கள் நிவர்த்தி பண்ணிவிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ வைநாசிக தோஷம் அதாவது திருவாதிரை நட்சத்திரத்து அதிபதி ராகு பகவானோட தாக்கத்தை குறைக்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி களி செய்து எடுத்துங்க. அதாவது சிவராத்திரிக்கு களி செய்வாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி களி செஞ்சு எடுத்துங்க. அந்த களியில் கருப்பட்டி இதை கலந்து தான் செய்யணும். கருப்பட்டி, ஏலக்காய் எல்லாம் கலந்து களி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு முழு உளுந்த ஊற போட்டு அந்த கருப்பு தோல் நீக்காமல் அரைச்சி வடை சுட்டு எடுத்துக்கோங்க. கருப்பு தோல் நீக்காமல் முழு உளுந்தை போட்டு அரைச்சி வடை சுட்டு எடுத்துக்கோங்க. உளுந்து வடை சுட்டு எடுத்துக்கோங்க. தொன்னை வாங்கிக்கோங்க, 11 தொன்னை வாங்கிக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, சிவன் கோவிலுக்கு போங்க. கணபதி இருப்பார், கணபதியை நல்லா வணங்கிக்கோங்க. என்னது வேண்டுதலும் பிரார்த்தனையும் பலிக்கணும், நல்லா வேண்டிக்கோங்க. நேராக போய் திருவாதிரை நட்சத்திரம் ராகு ஓடுது. அப்போ ராகு திசை 18 வருஷம், 18 அகல் விளக்கு புதுசு ப்ளஸ்ஸு உத்திரம் உங்களோட ஜென்ம நட்சத்திரம். இதுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ராகுக்கு தான் பரிகாரம் பண்ண போகிறோம். அப்போது இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன், சூரியனோட திசை 6. அப்போ 18 6 24, 24 புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. செந்தாமரை பூ வாங்கிக்கோங்க. செந்தாமரை மாலை வாங்கினா ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா செந்தாமரை பூ 2 வாங்கிக்கோங்க.
ஒன்று வந்து சிவபெருமானுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணும்போது சிவபெருமானுக்கும், இன்னொன்று அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணும்போது அம்பாளுக்கும் வச்சுக்கோங்க. ஆனால் 2 மாலை, ஏதோ 2 மாலை வாங்கிக்கோங்க. பூ மாலை 2, ஒன்று சிவனுக்கு போடணும், ஒன்று அம்பாளுக்கு போடணும். இந்த அகல் விளக்கை 24 அகல் விளக்கை கோவிலுக்கு போயிட்டு கிழக்கு பார்த்து ஏற்றுங்க. அதில் நெய்யும் ஆமணக்கு எண்ணெய், ஆமணக்குனா சுத்தமான விளக்கெண்ணெய்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கெண்ணெய்யும் ஆமணக்கு எண்ணெய்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நெய்யும் ஆமணக்கு எண்ணெயும் சேர்த்து பஞ்சு திரிநூலும் தாமரைத்தண்டு திரிநூலும் சேர்த்து இந்த 24 அகல் விளக்குலையும் போட்டு தீபம் ஏற்றுங்க கிழக்கு முகம் பார்த்து. அந்த தீபத்துக்கு உதிரி பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். உங்கள் கையால் அள்ளி போடுங்க. நீங்கள் போடுற வேகத்தில் தீபம் எதுவும் நின்றக்கூடாது. தீபம் நல்லா சுடர விட்டு எரியணும். ஏன்னா அந்த தீபங்கள் எல்லாமே மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது. அதுக்கு பூ போடணும். நீங்கள் ஒவ்வொரு விளக்குக்கும் உங்களால் பூ வைக்க முடியாது இல்லையா? அதனால் பூ தூவி விட்டுட்டு சிவன்கிட்ட போய் சிவபெருமான்கிட்ட உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இந்த தாமரை பூ வச்சு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே சூரியன் இல்லையா? சூரியனுக்கு பரிகாரம் பண்ணணும். சூரியனோட தோஷத்தை ராகுவால் ஏற்படக்கூடிய சூரிய தோஷத்தை நிவர்த்தி பண்ண போகிறோம். அதாவது சூரியனுக்கு தோஷம் கொடுக்க ராகு, அந்த சூரியன் தோஷம் பெற்று இருக்குல்ல, அதை நிவர்த்தி பண்ண போகிறோம். அதனால் செந்தாமரை வாங்கிக்கோங்க. வாங்கி சிவபெருமான் தலையில் சுடிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அம்பாளுக்கும் அதேமாதிரி ஒரு தாமரை கொடுத்து ஒரு மாலை போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. கோயிலை 11 முறை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு கொடிமரம் வந்து விழுந்து வணங்கிட்டு, ஆனால் கோவிலில் நீங்கள் கண்டிப்பாக 2.25 மணி நேரம் உள்ளே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அங்கே உள்ள வைப்ரேஷன் உங்கள் உடம்புல ஏறும். உங்கள் உடம்புல உள்ள கெட்ட வைப்ரேஷன் விலகும். நல்லதை வாங்கிட்டு கெட்டதை விட்டுட்டு வந்துடுங்க. கொடிமரத்துக்கிட்ட வந்து இந்த தொன்னையில் களி எடுத்துகிட்டு போயிருந்தீங்கள, இந்த களியை தொன்னை ஃபுல்லாக வச்சு அதில் ஒரு உளுத்தம் வடையை வச்சு அங்கே உள்ள பக்தர்களுக்கு கொடிமரத்துக்கிட்ட நின்று கொடுங்க. 11 பேருக்கு கொடுத்துட்டு நீங்கள் சாமிகிட்ட வேண்டிட்டு கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு, ஏன்னா கோபுர தரிசனம் வீட்டுக்கு போகும்போது கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணினா அது கோடி புண்ணியம். முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது 11 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாட்டோட கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்க. ஏன்னா இந்த உணவு தான் வந்து மிகப்பெரிய தோஷத்தை நிற்கக்கூடியது. அன்னதானம் அப்படிங்கிறது சாப்பிட்டங்க வாய் வாழ்த்துதோ இல்லையோ, வயிறு வாழ்த்தும். அவங்க வாயால் வாழ்த்தவன் நீ நல்லா இருப்பேன்னு அவங்க சொல்கிறாங்களும் சொல்லியோ, அவங்க சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா அவங்களோட உடலும் மனமும் எப்படி நிறைவாகுதோ அதேமாதிரி உங்களோட வைநாசிக தோஷம் நிறைவாயிடும். அதாவது அவங்களோட வயிறு வாழ்த்தும். இப்போ சாமியை சாப்பிட்டோம், அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு வயிறே சொல்லும். வாய் வாழ்த்துன்னு தேவையில்லை, அவங்க மனசு சொல்லும். அப்போ அவங்களுக்கு சாப்பாடும் தண்ணி பாட்டிலும் வாங்கி கொடுங்க. அவங்க தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்குறதெல்லாம் இல்லை மிகப்பெரிய சூட்சமாக ரகசியம். என்னன்னா நீங்கள் சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா இந்த தண்ணியை கொண்டு எங்கே போய் அவங்க குடிக்கிறாங்களோ இந்த புண்ணியம் பூரா அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதனால் கடமைக்கு எதுவுமே செய்யாதீங்க. நீங்கள் கடமைக்கு எந்த பரிகாரம் செஞ்சாலும் கடமைக்கு தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அர்ப்பணிப்பு உணர்வோடு எது செஞ்சாலும் அதே மாதிரி உங்களுக்கு டபுள் மடங்காக உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். இது மாதிரி வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆனால் உங்களோட வயசில் மூத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதுதான் விஷயம். ஏன்னா இந்த ராகுவும் உங்களோட மூத்தவங்களை குறிக்கும், முன்னோர்களை குறிக்கும். சூரிய பகவானும் முன்னோர்களை குறிக்கும். அதனால் உங்கள் வயசோட மூத்தவங்களுக்கு இதை செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. முடிச்சுட்டு போகிற வழியில் விநாயகர் கோயில் இருந்துன்னா ஒரு தேங்காய் வாங்கிங்க. உங்கள் தலையை 3 முறை சுற்றுங்க. சுற்றி சதுர தேங்காய் ஒன்று பட்டாருன்னு உடச்சி சில்லாக தெரித்து விடுற மாதிரி உடைச்சிருங்க. விநாயகரை 3 சுற்றிட்டு உடைங்க. விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிட்டு 3 சுற்றிட்டு உங்கள் தலையை 3 சுற்றி ஒரு சதுர தேங்காய் உடைச்சிட்டு என்னோடய வைநாசிக தோஷம் இதோட நிவர்த்தி ஆகிடணும் கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு போங்க. நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஏற்றி வச்சுட்டு வந்தீங்க இல்லையா தீபம், அது எரியுதான்னு பாருங்கள். நின்றுச்சுன்னா திரும்பவும் நான் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டேன், எனக்கு துணைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சாமின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நன்றி செலுத்திட்டு திரும்பவும் குலதெய்வத்தை நினச்சி ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு 2 பத்தியை கொளுத்தி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100% பலன் அளிக்கும். நீங்கள்னா செஞ்சு பாருங்கள். இன்னும் ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு விதமான சூட்சம ரகசியத்தை சொல்லுவேன். ஏன்னா ஒரே பதிவில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. இதுவே பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய சேனல் எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல நல்ல பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். அது உங்கள் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய பதிவுகளாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துருக்கு, விஷயம் இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.